Okay, let me share the screen. Okay, screen visible ಆಗಿದೆ. Hello. Yeah, okay. Let's start. Okay. கனெக்ஷன் என்ன சரி இஷ்யூ இருந்தால் chat பாக்ஸில் மெசேஜ் போடுங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி சரி செய்ய இயலும். ஓகே, ஸோ வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஆர்கனைஸ்ட் பை பிட்கோடஸ். இது வந்து ஃபுல் சீரீஸ் கம்ப்ளீட் கோர்ஸாக நடக்கும். டுடே ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இன்றைக்கி டெக்னிக்கலாக மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணாமல் பேசிக்ஸ், இந்த இன்ட்ரடக்ஷன் அண்ட் பொதுவாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மெனி பீப்புள்ஸ், நிறைய பேர் வெளியிடங்கள்லேருந்து வந்திக்கிறதால எந்த ஸ்லாங்கும் யூஸ் பண்ணாமல் பியூர் தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன். என்ன சரி விலங்கலைன்னா chat பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இந்த செஷன் வந்து இப்போ நாங்கள் இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறதுக்கு வந்து மெயின் ரீசன், நாங்கள் கேம்பஸில் படிச்சிருப்போம், ஸ்கூல்ஸில், ப்ரைவேட் அண்ட் அதர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ், அப்படி நிறைய இடத்துல நாங்கள் ப்ரோக்ராமிங் படிச்சிருப்போம். தமிழ்லேயும் படிச்சிருப்போம், இங்கிலீஷ்லேயும் படிச்சிருப்போம். ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல இருக்கிறது தான் இஷ்யூ. அப்போ எந்த மாதிரி நாங்கள் இதை ஸ்டடி பண்ணுறது, என்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் இன்வால்வ் ஆகிறது, ஜாப் எடுத்துக்கொள்வது, அந்த மெயின் டார்கெட்டில் தான் இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு ப்ரீ சர்வே ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 90 பீப்புள்ஸ்கிட்ட அதை ஃபில் பண்ணியிருந்துச்சு. அது வந்து ஏன் அப்படி நாங்கள் ஒன்று செஞ்சோம் வேண்டாம், எந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கோர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ பேசிக்ஸே HTML CSS கூட தெரியாத ஒருத்தருக்கு நாங்கள் படிப்பிக்கிறதுக்கும், ஆல்ரெடி HTML CSS அது கொஞ்சம் பேசிக்ஸில் தெரிஞ்சிக்கிற ஒருத்தருக்கு அதுக்காங்கால எப்படி கண்டினியூ பண்ணுறங்கிறத படிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. வெப்னால என்னென்னு தெரியாத ஒருத்தருக்கு நாங்கள் இன்டர்நெட் எப்படி இருக்கும், வெப் எப்படி இருக்கும், அந்த பேசிக்ஸ்லேருந்து வரணும். ஆனால் மெஜாரிட்டி வந்து அண்டர் கிராஜுவேட் இருக்கிறதால அந்த இன்டர்நெட் என்ன பேசிக்ஸ், இப்போ எல்லாருக்குமே பொதுவாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதால அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ நாம் ஒரு டெவலப்பர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ஸோ நாங்கள் இது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்ற செல்லக்குள்ளேயே மோஸ்ட்லி வந்து ஏதோ டெவலப்மெண்ட் ஏரியாவில் டச்சோட இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க தான் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் அந்த இன்டர்நெட் பேசிக்ஸ் இல்லாமல் வெப் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட், இந்த பேசிக்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன இப்போ இதில் வந்து மெயின் ரீசன் வந்து மெனி ஆஃப் யூ கேம்பஸ் லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து நம்ம எப்படி ஸ்டடி பண்ணியிருப்போம், பல பேர் லெக்சர்ஸுக்கும் போகிறதில்ல, பட் போனதுன்றாலும் லெக்சர்ஸ் டீச் பண்ணுவாங்க, நாங்கள் ஜஸ்ட் லிசனிங், வி டூ வாட் வி வாண்ட். ஸோ அப்படியே தான் நிற்போம். இப்போ பொதுவாக வந்து ஹியூமன் பிரெயின் டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணும். அப்போ நான் வந்து இந்த கோர்சஸில் சம் ஸ்டடி ட்ரிக்ஸ் அண்ட் ஹவு வி கேன் இம்ப்ரூவ் த திங்ஸ், ஸோ அதுகளை பற்றியும் சொல்கிறதுக்கு கேட்குறேன். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறதுக்கு இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து இப்போ கேம்பஸ் லெக்சர்ஸை பற்றி நாங்கள் சொல்லக்குள்ள அவங்க டீச் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, விளங்கினோ இல்லையோ, ஏதோ ஒரு மோட்டிவேஷனோட கட்டாயம் அட்டெண்டன்ஸ் இருக்கணுமென்றதுக்காண்டி போய் லிசன் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இந்த செஷன்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடக்டிவ் செஷன்ஸ். ஸோ
இது வந்து ஃப்ரீயாக செய்கிறதுக்கு நோக்கமே வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இப்போ தமிழில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறவு. நாங்கள் இங்கிலீஷோ அதை மீடியமில் பார்க்கக்குள்ள இப்போ யூடியூப்பில் போனாலும் அதர் மீடியம்ஸில் வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். பட் தமிழுக்கு வந்து இப்படி அந்த நல்ல ரிசோர்ஸஸ் வந்து குறவு. ஸோ அதை ரிசால்வ் பண்ணுறது தான் அப்போ தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காண்டி இந்த ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுட்டு வரோம். நிறைய பேர் எஃபர்ட் இருக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறதுல. அப்போ இதில் நோக்கம் வந்து எல்லோரும் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணும். இதுலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு நாங்கள் பயன்பெறணும் என்றதை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கணும். அதனால் ட்ரெடிஷ்னல் வேயில் இல்லாமல் ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷன். ஸோ நானே 1 ஹவருக்கு பேசிகிட்டு இருக்காமல் ஹியூமன் பிரெயினே மேக்ஸிமம் 40 மினிட்ஸுக்கு தான் எதையும் லிசன் பண்ணும். ஆஃப்டர் தட் இரிட்டேட் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நானே பேசிக்கொண்டிருந்தேன், அவங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் என்ன லிசன் பண்ணுறீங்களா இல்லையா அப்படி ஒன்று என்ன மாதிரி என்னோடய ஃபீட்பேக்ஸ் எதுவுமே விளங்காது. ஸோ அதனால் ஃபுல் இன்ட்ரடக்ஷன்லேருந்து இன்ட்ரடக்டிவாக நாங்கள் செயற்படுவோம். ஓகே, ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ ஆல் டு ஸ்பீக். தட் இஸ் த மெயின் திங். ஸோ we need to go in this flow to get maximum output. Okay, that's what my expectation. Okay, let's start. First வந்து நான் அந்த கூகுள் ஃபார்ம்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 2 questions, வெப்சைட், வெப் அப்ளிகேஷன். இப்போ நாங்கள் இந்த கோர்ஸில் வந்து மெயினாக இந்த மாடியூல் நான் செய்ய போகிற இந்த மாடியூல் வந்து ஃபுல்லாக வெப் அப்ளிகேஷன் அண்ட் வெப் ரிலேட்டட் ஸ்டஃப் தான் நாங்கள் படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷன்ஸ் அண்ட் த ஃபர்ஸ்ட் கொஷன் we need to be clarified. வெப்சைட்டுக்கும் வெப் அப்ளிகேஷனுக்கும், வெப்சைட் என்ன, வெப் அப்ளிகேஷன் என்ன, அது ரெண்டுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். ஸோ எடுத்த உடனே நான் ஒட்டுமே படிப்பிக்காமல் கேள்வி கேட்குறேன்னு நினைக்குவானா. இப்போது வந்து ஹியூமன் பிரெயின் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து 2 மெத்தட் ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி சாதாரணமாக நாங்கள் படிக்கிறதுக்கும் ஒரு கேள்வியோடு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. லெக்சர்ஸில் சும்மா இருந்து படிக்கிறதுக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் கொஷின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு லெக்சர்ஸில் டீச் பண்ணக்குள்ளே நாங்கள் எல்லாத்துலேயுமே சீரியஸாக நோட் பண்ணி சீரியஸாக வந்து படிப்போம். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் எதையுமே படிக்க முதல் அதில் ஒரு கேள்வியோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எங்களோட பிரெயின் வந்து அதில் இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணி சர்ச் பண்ணி லிசன் பண்ணணும். அப்போ அதுதான் இதில் நோக்கம். ஸோ வெப்சைட் என்றால் என்ன தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள், பிள்ளையோ சரியோ அதை நாங்கள் பிறகு பார்க்கலும். இந்த வேயில் போனால் உங்களுக்கும் போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யா யூ கேன் ஸ்டார்ட் எனிவன். யா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு பேசலாம். Number of web pages in the website. Okay, number of web pages in the website. Okay. அப்போ வெப் அப்ளிகேஷன் என்ன? That's like a Figma alarm web application ஆயிருக்கு. எப்படி? Figma also web application. Okay. Any other answers? Well done. So this kind of things I expect. So நாங்கள் பேசக்குள்ளே தான் எங்களுக்கு தெரிஞ்சது தெரியாத எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடலாம். இப்போ நானும் உங்கள்கிட்ட நிறைய படிச்சுக்கொள்ளும். ஸோ எவ்ரி ஒன் ஷேர் யுவர் ஒப்பீனியன்ஸ். ரைட் or wrong it's second. So first open your mouth. Yeah, another one. So we have only 2 minutes for this. Yeah, web application. Anyone? வெப்சைட் என்றால் என்ன, வெப் அப்ளிகேஷன் என்றால் என்ன? எனி வாலண்டியர்ஸ்? பிள்ளையோ சரியோ உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுவோம். ஓகே, வெப்சைட் லைக் நியூஸ் சைட் ஓ பிளாக். ஓகே, யூ that person you that is you reached near. ஓகே, நீங்கள் சொன்னது தான். ஓகே, வாய்ஸ் நோட் மைக்கில் பேச கஷ்டம்டா செட்டும் பண்ணேலும் ஓட இருக்கும். பட் பேசினா இன்னும் இன்டராக்டிவ் ஆகிக்கும். ஓகே, வெப் அப்ளிகேஷன் என்ன அப்போ? ஓகே ஓகே ஓகே, one person got that idea.
contain of web page, website and like a software web application. Okay, almost many of you got some idea. Yes, that's almost reached. Okay, website அப்படிங்கிறது பொதுவாக இந்த கன்செப்ட் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். வெப்சைட் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு டீட்டெயில்ஸ் ஒரு கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுற பர்பஸுக்காண்டி மட்டும் இருக்கும். ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன், கோல் வெப் அப்ளிகேஷன். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெப்சைட் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுற பர்பஸோடு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தா ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படிங்கிற கன்செப்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போவுமே ஸ்டாட்டிக் வெப்சைட்டுன்னு சொல்லக்குள்ள வெப்சைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நோட் பண்ணி நான் விளங்குறீங்க. ஸ்டாட்டிக் வெப்சைட் ஒன்று செய்யணும். அப்படி என்னென்னா மோ இன்டராக்ஷன் இல்லாமல் HTML CSS நீங்கள் படிச்சிருப்பீங்க. எப்படியுமே இந்த கோர்ஸுக்கு வர எல்லாருக்குமே HTML என்ன, CSS என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட்னு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு மேலேயும் தெரிஞ்சிருக்கும். HTML CSS. HTML இஸ் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ HTML வந்து ஹியூமன் பாடி எடுத்துட்டால் HTML தான் ஸ்கல்டன் அப்படின்னா என்னோட எண்பு தொகுதி மாதிரி. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து HTML தான். நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ்டாக வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலோ வெப்சைட் டெவலப் பண்ணாலோ HTML தான் பேசிக். CSS ஹெல்ப் டு ஸ்டைல் இட். ஸோ வந்து அதை அளவுபடுத்தும். ஜாவா ஸ்கிரிப்ட் என்னென்னா அதுக்கு ரொபஸ்டிவ் டிசைன்ஸ் அப்படி என்றால் எக்ஸ்டென்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். இப்போ ஒரு வெப்சைட் ஒன்றில் பேசிக்காக நம்ம க்ரியேட் பண்ணுற வெப்சைட் வந்து சிம்பிளாக டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். அதை ஒரு இமேஜ் ஒன்று டிசைன் பண்ணுறது, ஒரு SVGயில் ஒரு இமேஜ் ஒன்று டிசைன் பண்ணுறோமேண்டா HTML CSSலேயும் பேசிக் ஸ்டைல் கொடுக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு எக்ஷன் என்ன சரி அது ஒரு மூவ் ஆகிற மாதிரியோ ரொட்டேட் ஆகிற மாதிரி அப்படி என்ன சரி செய்யக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் வரும். இது எல்லாமே நான் பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டுடே ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ நான் இன்றைக்கி சொல்கிற ஏதாச்சும் உங்களுக்கு புரியலைன்னா ஒரி பண்ண வேணாம், எல்லாமே அப்கமிங் லெசன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ வெப்சைட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி HTML and CSS அதில் மட்டும் கொண்டது. அப்படி என்றால் அதில் ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் தான் இருக்கும். மோ ஆக்டிவ் more movable things or designs, additional things like user interaction, user login, registration அது எதுவுமே இருக்காது. just a plain website just to show the details. அதாவது ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது தான் வெப்சைட். நாங்கள் இப்போ ஒரு கம்பெனியோட வெப்சைட்டை பார்த்தா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து வெப்சைட் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அது வந்து ஹோம், அபவுட் அஸ், what we offer, contact us, likewise. ஸோ இதுகள் தான் இருக்கும். அது வந்து அந்த கம்பெனியை பற்றி இருக்கும், கம்பெனியோட ப்ரொஜெக்ட்ஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க, அது கண்டெக்ட் டீட்டெயில் அப்படி ஒரு டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் தான் நிற்கும். அங்கே ஒரு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வேலை ஒன்று இருக்காது, எந்த எக்ஷன்ஸும் தேவையில்லை, ஜஸ்ட் டீட்டெயில் ஷோவிங். ஸோ அதுக்கு HTML ஸ்டைல் பண்ணுறதுக்கு CSS இருக்கும். இல்லாட்டி பூட்ஸ்ட்ராப், many of you may heard that பூட்ஸ்ட்ராப் அது வந்து CSS-ஐ யூஸ் பண்ணுற இன்னொரு லைப்ரரி. ஸோ பூட்ஸ்ட்ராப் வந்து CSS இருக்கிறத கொஞ்சம் அந்த பூட்ஸ்ட்ராப் லைப்ரரி யூஸ் பண்ணி we can do it more easily. Okay, Tailwind CSS there. So there are two type of framework. அப்படின்னா இரண்டு வகையான லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் மெயினாக யூஸ் பண்ணுறது பூட்ஸ்ட்ராப் அண்ட் Tailwind CSS. அப்போ இது ரெண்டும் வந்து ஸ்டைலிங்க்கு யூஸ் ஆகும். அப்போ வெப்சைட் அப்படிங்கிறது HTML CSS ஸ்டைலிங்கோட இருக்கிற ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸோட வரது. வெப் அப்ளிகேஷன், இந்த வெப் அப்ளிகேஷன் தான் நாங்கள் மெயினாக இங்கே படிக்க போகிறோம். ஏனென்றா வெப்சைட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இப்போ HTML CSS பொதுவாக HTML CSS தெரிஞ்ச பேசிக்ஸோட நாங்கள் எந்த வெப்சைட்டையும் க்ரியேட் பண்ணிடலாம். அது வந்து சிம்பிளாக ஒரு டீட்டெயில் டிஸ்பிளே. பட் வெப் அப்ளிகேஷன் இஸ் த காம்ப்ளெக்ஸ் ஒன். அப்படின்னா இது வந்து நிறைய திங்ஸை உள்ளடக்கியது. அதுக்குள்ள ஒரு வெப்சைட்டும் உள்ளடக்கும். அதோட இப்போ நாங்கள் இப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துட்டா, இப்போ AliExpress எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம், லொகின் பண்ணுவோம், ஆர்டர் எல்லா ப்ராடக்டையும் வியூ பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம், கார்ட் எட் பண்ணுவோம், அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கார்ட் பேமெண்ட் எட் பண்ணுவோம். அப்படியே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தா விளங்கும், அது வந்து வெரி காம்ப்ளெக்ஸ் ஒன். அப்போ அது எல்லாமே வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நாங்கள் நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்குறது மேக்ஸிமம் வந்து வெப் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தான்
நீட்டும் தேவையும் கூட செலவும் கூட டைமும் கூட எடுக்கக்கூடியதும் அதுதான் நிறைய ஃபீச்சர்ஸை கொண்டிருக்கும். அப்போ வெப் அப்ளிகேஷன் இப்போ நாங்கள் இந்த ஃபுல் கோர்சஸில் வெப் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டூட் வாட் இஸ் வெப் அப்ளிகேஷன். எனி டவுட்ஸ் ஆன் தீஸ் டூ? இது ரெண்டுலேயும் என்ன சரி டவுட் இருக்குதா? Wait, I will wait for 30 seconds after each questions and I will move to the next one. 30 seconds குள்ள சொல்லுங்க, நான் அடுத்த செக்ஷனுக்கு போய்க்கிறேன். ஓகே. So web application and dynamic website ஆയിരിக்கும். Right? Yes, that's correct. This kind of things I expecting. Okay, yes. What you said is correct. Web application வந்து dynamic ஆയിരിக்கும், not a static ஆയിരിக்கும், dynamic. More interaction ஓட இருக்கும். Yes, that is the thing. Alright, okay, that's good. Okay. ஓகே, இப்போ நாங்கள் வெப் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டோம். வெப் அப்ளிகேஷன் வந்து HTML CSSோட ஜாவா ஸ்கிரிப்டும் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்படி என்றால் அது வந்து டைனமிக் வெப்சைட், மோ இன்ட்ரடக்ஷன் அண்ட் நிறைய எக்ஸ்டென்ஷன் யூசபிலிட்டியோடு இருக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்டுமே சாதாரணமாக நாங்கள் எங்களோட டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுற எல்லாமே வெப் அப்ளிகேஷனாக தான் நிற்கும். ஓகே, தட் இஸ் த டிஃப்ரெண்ட். இப்போ வெப் அப்ளிகேஷன் வந்தால் நீங்கள் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணின ஏதாச்சும் ஒரு வெப் அப்ளிகேஷனை, இப்போ இனிமேல் நாங்கள் வெப் அப்ளிகேஷன்டே பேசியாலும் ஏதாச்சும் ஒரு வெப் அப்ளிகேஷனை இமேஜ் பண்ணி பாருங்க, என்ன அதில் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு ஸ்பெஷலாக. ஓகே, எனி ஒன் கேன் சஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணின ரீசெண்டாக யூஸ் பண்ணின ஒரு வெப் அப்ளிகேஷன், இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, இப்படி ஒன்று நாங்களும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஏதாச்சும் ஒரு வெப்சைட் 1% சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை பற்றி அதை வச்சு நான் சின்ன ஒரு ஐடியா ஒன்று தரத்துக்கு. எனி ஆஃப் யூ குயிக்லி யூ கேன் மென்ஷன் த URL or something in the sorry AWS website. AWS website. Okay. Cloud service providers. Okay. AWS website. Okay. ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுது. என்ன சரி டெக்னிக்கல் ஃபோல்டு வந்தால் செக் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, AWS வெப்சைட். இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ ஆகிக்குது. ஓகே, இந்த வெப் அப்ளிகேஷனை பார்த்தா நாங்கள் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட், சொல்யூஷன்ஸ், ப்ரைஸிங், இப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து எங்களுக்கு சைன்இன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, க்ரியேட் நியூ AWS அக்கௌண்ட் இருக்குது, மை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலும், லாங்குவேஜ் செலெக்ஷன், சப்போர்ட் எக்ஸெட்ரா அப்படி இருக்குது. டாப் ப்ராடக்ட் கேட்டகரிஸ். ஸோ இங்கே நாங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் அவங்க லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாலும் அது சம்மந்தமான விடயங்களும் போட்டிக்கிறாங்க. ஓகே, இங்கே நாங்கள் ரெண்டு டிஃப்ரென்ஷியேஷன் டூ திங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டக்ட் ஆஸ் சப்போர்ட், டாக்குமெண்டேஷன், லேர்ன், இதெல்லாம் வந்து வெப்சைட் அந்த கன்செப்டுக்குள்ளே வரும். இப்போ இது கம்ப்ளீட்டாகவே ஒரு வெப் அப்ளிகேஷன். இங்கே நாங்கள் சைன்இன், மை அக்கௌண்ட், க்ரியேட் AWS அக்கௌண்ட், அதெல்லாம் வந்து வெப் அப்ளிகேஷன் கன்செப்டில் வரும். இந்த வீடியோஸ் எல்லாம் ஜஸ்ட் டிஸ்பிளே பர்பஸ் தானே, நாங்கள் ஒரு வீடியோஸை ரிப்ரசென்ட் பண்ணுறது டிஸ்பிளே, அதுவும் வெப்சைட், மோ இன்டராக்ஷன் இல்லாட்டி. பட் டைனமிக் கண்டென்ட் வரக்குள்ளே அது வந்து வெப் அப்ளிகேஷனாக மாறும். ஓகே, இதுதான் இது. இப்போ இதில் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் நோட் பண்ணுவோம், நாம் தான் ஒரு எண்ட் யூசர். அப்போ எண்ட் யூசர், ஓகே, கிளையண்ட், நாம் ஒரு கிளையண்ட், எண்ட் யூசர், இங்கே தான் அந்த கன்செப்டுகள் வரப்போது, அப்கமிங் டீப் கன்செப்ட்ஸ். இப்போ ஒரு யூஸராக நான் வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இது
எந்த சைட்டில் நான் வந்து இந்த வெப்சைட்டை வெப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் ஒரு எண்ட் யூஸர், இது வந்து எண்ட் யூஸர் மேபி தட் இஸ் வாட் வி ஆல் நோ. ஓகே, அதே மாதிரி நாம் எல்லோரும் ஃபெமிலியராக என்னது ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட். ஃப்ரண்ட் அண்ட் எண்ட் அப்படின்னா இப்போ நாம் வந்து ஒரு யூஸராக எதை நான் பார்க்குறேனோ எதெல்லாம் எனக்கு விசிபிள் ஆகிக்குதோ அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் முன்னாடி வரைக்கிறது. அப்போ நாங்கள் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிறது தான் எங்களுக்கு விசிபிளாக இருக்கும், அது ஃப்ரண்ட் எண்ட் வரும். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க கிளைண்ட் சைட். கிளைண்ட், நான் ஒரு கிளைண்ட், அப்போ எந்த சைட்டில் இருக்கிறது வந்து கிளைண்ட் சைட். ஃப்ரண்ட் எண்ட் இருந்தால் இன்னொன்று இருக்கும் பேக். அப்போ பேக் எண்டு. பேக் எண்ட் வந்து எங்களுக்கு விசிபிளாக இருக்காது, சாதாரண எண்ட் யூஸருக்கு விசிபிளாக இருக்காது. அது வந்து சர்வர் சைட். அதில் 2 கன்செப்ட் இருக்குது, அதை நான் அப்கமிங் ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சர்வர் சைட் அப்படிங்கிறது எண்டு யூஸருக்கு விசிபிள் இல்லாத பார்ட். இப்போதைக்கு இந்த அர்த்தத்தை விளங்கிக்கொள்ளும். ஃப்ரண்ட் எண்டுங்கிறது எண்டு யூஸர், நாங்கள் விசிபிளாக பார்க்குறது. பேக் எண்ட் வந்து எங்களுக்கு விசிபிள் இல்லாத பார்ட். ஓகே, இப்போ சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ரிக்வெஸ்ட் வந்து மேக் பண்ணுறோம். இப்போ நாம் வந்து சைன்இன்னுக்கு க்ரியேட் அக்கௌண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் இன்றைக்கி நான் டெக்னிக்கலாக சொல்கிற எல்லா விஷயமும் நாங்கள் பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். டுடே ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அன் ஐடியா. ஓகே, டெக்னிக்கல் விஷயம் ஏதாவது புரியலைன்னா வரி பண்ண வேணாம். எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கிறதுக்கு முதல் அது என்னன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும், அது மெயின் திங். ஓகே, another question. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரே விஷயத்தை பேசிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும். another question நான் ஆஸ்க், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குயிக் ஆன்சர்ஸ், we need to go further. குயிக் ஆன்சர், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஓகே, ப்ராப்ளம் ஒன்று இருக்கணும். எஸ், ஒரு நீட் ஒன்று இருக்கணும். ப்ராப்ளம். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் ஆன்சர். நீங்கள் எதுவும் ப்ராப்ளம் மென்ஷன் பண்ணிக்கிறது, உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, ஐ ஹோப் தட்ஸ் ஆன்சர். ஓகே, எங்களுக்கு ஒரு தேவை அல்லது ஒரு பிரச்சனை இருக்கணும். ஓகே, வாட் எல்ஸ்? இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டு, இப்போ ஒரு தேவை ஒன்று இருக்குது, நாங்கள் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் செய்யணும், ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அடுத்து எங்களுக்கு என்ன தேவை? இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும் என்று வந்தால் அடுத்தது என்ன தேவை? இப்போ எங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஒன்று வந்துட்டு, இப்போ ப்ராப்ளம் ஒரு நீடோ ரிக்குவயர்மெண்ட், இப்படி ஒரு வெப்சைட் ஒன்று தேவை. அடுத்தது எங்களுக்கு என்ன தேவை? அடுத்தது இப்போ நாங்கள் வெப்சைட் ஒன்று வெப் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படி என்றால் ஓகே, ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அடுத்து எங்களுக்கு என்ன தேவை? ஐ ஹோப் திஸ் இஸ் வில் பி சால்வ். ஓகே, ஓகே.
ஓகே ஆல்ரைட் சாரி ஃபார் தட் கனெக்ஷன் லாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஆல்ரைட் ஸோ வாட் வி வர் டிஸ்கஸிங். ஓகே நாங்கள் இப்போ ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் செய்ய போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு அடுத்து தேவை நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றது தெளிவாக இருக்கும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அதை எப்படி செய்ய போகிறோம், வாட் டு டூ, ஹவு டு டூ, இது ரெண்டுமே மெயின் திங்ஸ். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கோ எதுக்குமே இது ரெண்டும் தான் முக்கியம். ஸ்பெஷலாக நாங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அடுத்து அதை எப்படி செய்ய போகிறோங்கிறது. இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுறதுன்னா நாங்கள் கோர்சஸ் ஃபாலோ பண்ணுறதாலையும் ப்ரொஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதாலையும் ஃப்ரீ ஆஃபீஸ் ஒர்க் ஓ இண்டிவிஜுவல் ப்ரொஜெக்டோ ஏதோ நாங்கள் எந்த வகையில் சரி எங்களால் முடிந்த விதத்தில் நாலேஜை கெயின் பண்ணக்குள்ள எந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட் வரும்போதும் எங்களுக்கு வாட் டு டூ அப்படிங்கிறதுக்கு ஐடியா வந்துடும். இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் ஒன்று செய்யணும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள் இகாமர்ஸ் வெப்சைட்னா அதுக்கு ஒரு லொகின் ஒன்று இருக்கணும், ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கணும், அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும், ப்ராடக்ட் எட் பண்ணணும், அதில் பர்ச்சேசிங் கார்டு டெலிவரி ஆப்ஷன்ஸ் அது அப்படியே இந்த இமேஜினேஷன்ஸ் இது வந்து வாட் டு டூ இந்த ஐடியா எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துடணும். இதுக்கு வந்து நாங்கள் நிறைய ப்ரொஜெக்ட் ஒர்க் பண்ணுறதாலையும் ரிக்குவயர்மெண்ட்லேயே மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே டீப்பாக டெக்னிக்கலாக போகக்குள்ளே இப்போ ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும். இப்போ அதுக்கு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்னா யூசர் மாடல் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு கண்ட்ரோலர்ஸ் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு வியூ க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வாட் டு டூ அது எங்களுக்கு டெவலப் பண்ணணும். இது வந்து நாங்கள் லேர்ன் பண்ணுறதாலையும் ஒர்க் பண்ணுறதாலையும் மட்டும்தான் கெயின் பண்ண முடியும். அடுத்தது வந்து ஹவு டு டூவை பற்றி நாங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. அதுக்கு தான் இன்டர்நெட் இருக்குது, கூகுள் இருக்குது, ChatGPT இருக்குது. ஆனால் ChatGPT 100% ட்ரஸ்ட் பண்ண வேணாம். ஸ்டேக் ஓவர்ஃப்ளோ இருக்குது, அதர் ரிசோர்ஸஸ் பிளாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஹவு டு டூ அதை வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு மாடல் க்ரியேட் பண்ணும்போது அதில் ஒரு டவுட் வந்துட்டேன்னா ஹவு டு க்ரியேட் திஸ் கைண்ட் ஆஃப் மாடல், ஹவு டு க்ரியேட் அ கண்ட்ரோலர் இன் ஜாவா ஓ பைத்தனோ ஷீஷாப் அப்படி அந்த விடயங்களை நாங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் என்ன செய்யணும், ஒரு மாடல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வர்றது வந்து ஒரு கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து அது வந்து எங்களோட லேர்னிங் பாத்தில் தான் வரும். இந்த கோர்ஸோட மெயின் ரீசன் வந்து எய்ம் வந்து வாட் டு டூ ஐடியாவை ஃபஸ்ட்டுக்கு தாரது, அதோட ஹவு டு டூ ப்ராசஸுக்கு எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த என்னோட மெயின் கோல் இந்த டியூட்டோரியலில். ஓகே லெட்ஸ் கம் பேக் டு த பாயிண்ட். லெட்ஸ் ஷேர் இட் அகெயின். Hope everyone can see the screen. Please put a thumbs up. Okay, if you can see my screen, put a thumbs up. Any of you, any reaction? All right. Okay. As I mentioned, front end and back end. அப்போ ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது எண்ட் யூசருக்கு விசிபிள் ஆகிறது, பேக் எண்ட் வந்து நாட் விசிபிள் டு அன் எண்ட் யூசர். அது வந்து தேர் ஆர் பீப்புள் அட்மின் ஓ சம் பேக் எண்ட் வந்து டெக்னிக்கல் பார்ட்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், சாதாரண யூசருக்கு அவைலபிளாக இருக்காது. இந்த பேசிக் ஐடியா எங்களுக்கு தெரியணும். ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே நாங்கள் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், இப்போ இந்த டெக்னாலஜியை வச்சே நாங்கள் இதில் பர்பஸ் அப்படிங்கிற விஷயங்களை லிங்க் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி HTML, CSS, JavaScript இது 3 தான் மெயின். மற்ற எல்லாமே இதில் சப்கான்டினென்ட்ஸ் என்ன சப்போர்ட்டிவ் பார்ட்ஸ். HTML எப்படியுமே நாங்கள் HTML தானே அது மெயினாக அதை டிஸ்கல்டன் டைப் பண்ணி ஆகணும், க்ரியேட் பண்ணணும். சிஎஸ்எஸ்ஸை வந்து நாங்கள் எல்லாமே சிஎஸ்எஸ்ல ஒவ்வொன்றா டைப் பண்ணுறதை விட அதுக்கு இது லைப்ரரிஸிக்கு பூட்ஸ்ட்ராப், டைல்வின் CSS அப்படி இருக்குது, அதில் யூசேஜை நாங்கள் எடுத்துவோம். இப்போ ஒரு ட்ராப் டவுன் ஒன்று க்ரியேட் பண்ணணுமெண்டா சிஎஸ்எஸ்ல ரோவாகவும் க்ரியேட் பண்ணலாம். டைல்வின் அந்த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தான் தரும். டைல்வின்டை யூஸ் பண்ணினா நாங்கள் வந்து எல்லாமே டைப் பண்ணணும், எங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். பூட்ஸ்ட்ராப் வந்து லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க். வாட் கேன் வி டூ இஸ்
பூட்ஸ்ட்ராப்பில் வந்து நாங்கள் ட்ராப் டவுன் அப்படிங்கிற கீவேர்டை டைப் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் டவுனுக்குரிய பேசிக் ஸ்ட்ரக்சரை எங்களுக்கு தந்துடும். அப்போ இது வந்து ஃப்ரண்ட்-எண்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் இதுதான் நாங்கள் மெயினாக நிறைய இடத்துல நோட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ஒரு டைனமிக் வியூ வந்து கொடுக்குறது ஜாவா ஸ்கிரிப்ட். ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். டுடே தியரி பார்ட் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். HTML CSS இதில் என்ன சரி டவுட் தேவைண்டா நீங்கள் ஒரு டியூட்டோரியல் எது சரி ஒரு பிளாக்கோ எது சரி வந்து ஒரு 2 hours 3 hours ஃபாலோ பண்ணினாலே அதில் பேசிக் ஐடியா வந்துடும். நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே தான் இந்த பூட்ஸ்ட்ராப்டையும் HTML-டையும் CSS-ஓ Tailwind இந்த நாலேஜ்களும் உங்களுக்கு கெயின் பண்ணிடும். ஜாவா ஸ்கிரிப்டும் அப்படி தான். பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க, அதாவது பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வெனிலா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. வெனிலா ஃப்ளேவர், எஸ், தட்ஸ் a பேசிக் ஃப்ளேவர் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம் ஓ எனி ஸ்வீட்ஸ். ஸோ அந்த வெனிலா ஜாவா ஸ்கிரிப்ட், பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட், அந்த பேசிக்ஸ் எங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு ஃப்ரண்ட்-எண்ட் நாங்கள் ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் அப்படி இருக்கின்ற அந்த நாலேஜ் டெஃபினெட்லி we need to have. அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் நிறைய டைப் இருக்குது. இப்போ அதை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் அடுத்த சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்ட். அது வந்து மைக்ரோசாஃப்ட் தான் டைப் ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணினேன். இப்போ பேக்கெண்ட் லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு தெரியும், ஜாவா, C#, C++, அதுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் டைனமிக் டேட்டா டைப் அப்படி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. டைனமிக் டைப் அப்படி என்றால் இப்போ நாங்கள் ஒரு வெளியூ ஒன்று அசைன் பண்ணி, இப்போ நேம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதுக்கு நம்பர் கொடுத்தா ஜாவா ஸ்கிரிப்ட் சிம்பிளாக அதை டைனமிக் கன்வர்ஷனை மாற்றிட்டு அடுத்ததுக்கு எரர் காட்டாமல் அடுத்ததுக்கு கடைசியாக நாங்கள் எந்த வெளியூ கொடுத்தோமோ அந்த வெளியூவை அக்செப்ட் பண்ணிவிட்டு போவோம். இப்போ நேம் அண்டு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு நம்பர் 5 கொடுத்தா அது உடனே நேம் அண்ட் வெளியூவை வந்து ஸ்ட்ரிங்லேருந்து நம்பர் டைப்புக்கு மாற்றிடும், இன்டீஜர் டைப்புக்கு. பட் பேக்கெண்ட் லாங்குவேஜ் C#, ஜாவா அப்படி லாங்குவேஜில் இது நாங்கள் செய்ய போக்குள்ள இது எரரை காட்டும். இது வந்து ஸ்ட்ராங் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஜாவா C# அதில் வந்து ஸ்ட்ராங் டைப் அண்ட் ஸ்டாட்டிக் கன்வர்ஷன். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக் கன்வர்ஷன். இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற இந்த ட்ராபேக்ஸில் ஃபில் பண்ணுறதுக்கு தான் டைப் ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்ஷியலி சேம் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் சிண்டெக்ஸ் போலவே இருக்கும், பட் ஸ்ட்ராங் டைப். அந்த பேக்கெண்ட் லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ் லைக் கிளாஸ், WOP கன்செப்ட் அண்ட் அதர் ஸ்டஃபோட கொஞ்சம் ஸ்ட்ராங் டைப். அப்படின்னா டைனமிக் இல்லாமல் ஸ்ட்ராங் டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் ஸ்கிரிப்டை பற்றியும் ஜாவா ஸ்கிரிப்டை பற்றியும். இப்போ ரியாக்டை படிக்கும்போது ஜாவா ஸ்கிரிப்டும், டைப் ஸ்கிரிப்ட் வந்து Angularம் Next.js படிக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ ஃப்ரண்ட்-எண்ட் அப்படிங்கிறது HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட். பேக்கெண்ட் அப்படிங்கிறது எங்களோட இப்போ ஃப்ரண்ட்-எண்டில் நாங்கள் லுக் பண்ணுற அந்த வியூஸ், யூசர் இன்டராக்ஷன் அதெல்லாம் வந்து இந்த HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டோட வாரத்தோட நான் அமேசான் வெப்சைட்டில் காட்டின மாதிரி இப்போ நாங்கள் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த வெப்சைட் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று பேக்கெண்டுக்கு அனுப்பும். அப்படி என்றால் இந்த யூசர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்குரிய பேஜ் எனக்கு வேணும் அப்படிங்கிறத ரிக்வெஸ்ட் கொடுத்ததும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் ஆகும். சம்டைம் அந்த ஃபார்ம் ப்ரௌசர்லேயே க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு செல்லுவாங்க கிளைண்ட் ரெண்டட் ஃப்ரண்ட்-எண்ட். அப்படி என்ன அந்த ப்ரௌசரே அந்த வெப்சைட் அந்த வெப் பேஜை வந்து க்ரியேட் பண்ணும். another ஆப்ஷன் இஸ் சர்வர் ரெண்டட் அப்ளிகேஷன். அப்படி என்றால் அந்த HTML இப்போ நாங்கள் ஒரு யூசர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுக்கு ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுக்கக்குள்ள அந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நாங்கள் நிறைய ஃபார்ம் எந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இதில் லாகின் ஆகும்போதும் ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணியிருப்போம். யூசர் நேம், ஜிமெயில் யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஜிமெயில் அட்ரஸ், அதர் டீட்டெயில்ஸ். அப்படி அந்த வெப்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து சர்வர் சைடால் பேக்கெண்டில் இருந்து ரிட்டர்ன் ஆகுனா அதை வந்து சர்வர் ரெண்டட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டீட்டெயில்ஸ் வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட்-எண்ட் பேக்கெண்ட் அப்படிங்கிற பேசிக் ஐடியா. இப்போது
நான் வந்து யூசர் டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இப்போ என்னோடய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் கிளிக் பண்ணதோட என்னோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில், அது மோஸ்ட்லி ஜேசன் இல்லாட்டி எக்ஸ்எம்எல் ஃபார்மேட், மோஸ்ட்லி நவடேஸ் ஜேசன் ஃபார்மேட் தான் யூஸ் ஆகும். அந்த ஜேசன் ஃபார்மேட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பேக்கெண்ட் சைடு. பேக்கெண்டில் டேட்டா பேஸும் இருக்கும், பேக்கெண்ட் சர்வர்ஸ், ஏபிஐ ஹேண்ட்லர். அப்படின்னா நாங்கள் கொடுக்குற அந்த டேட்டாவை ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கிறத அந்த பேக்கெண்ட் இருக்கிற அந்த ஏபிஐ நிறைய டைப் ஆஃப் திங்ஸ் இருக்கும். எம்விசி அப்ளிகேஷன், ரெஸ்ட் ஏபிஐ, எம்விவிஎம் அப்படின்னு நிறைய டைப். அதை வந்து அந்த பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள நான் சொல்கிறேன். அந்த ஐடியாவில் வந்து அது வந்து இந்த டேட்டாஸ் எப்படி பேக்கெண்டில் டேட்டா பேஸில் சேவ் ஆகணும் அப்படிங்கிற லொஜிக்கை வந்து இந்த பேக்கெண்ட் அப்ளிகேஷன் தான் லாஜிக் வந்து அங்கே தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து எம்விசி அப்ளிகேஷன், மெனி ஆஃப் யூ மே ஹர்ட் மாடல்ஸ், வியூ, கண்ட்ரோலர். அதில் அந்த வியூஸ் இல்லாமல் கண்ட்ரோலரும் மாடலும். இப்போ ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இப்படி ஒரு மாடல் தான் இருக்கணும். அதில் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில், சம்திங் பிளாப்லா எக்ஸெட்ரா. அப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் எப்படி வருது? அப்போ நாங்கள் அனுப்புகிற அந்த ஜேசன் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு அப்கமிங் ஸ்லைட்ஸில் காட்டுறேன். ஒரு ஃபார்மேட், அதை இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் யூ நோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத இந்த மாடல்ஸோட மேட்ச் பண்ணி அந்த டேட்டாஸ் வெளி டேட்டா இருந்தால் டேட்டா பேஸில் சேவ் பண்ணும். இதுதான் பேக்கெண்டில் ஒர்க். அப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து போகிற ரிக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி பேக்கெண்ட் சர்வரில் டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுற ஒர்க்கை வந்து பேக்கெண்ட் செய்யும். அதுக்கு வந்து C#, ஜாவா, பைத்தன், எல்ஸ் அதை லாங்குவேஜ் வச்சுதையா ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸும் இருக்குது ஒவ்வொரு. இப்போ ஃப்ரண்ட் எண்டில் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டோட Angular framework is there, React library also there, React mostly come up with the Next.js. Next.js is a library framework for React. அப்போ அப்படி ஒவ்வொரு பர்பஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பேக்கெண்டுக்கு வந்து .NET, ஜாவா, Node.js அப்படியான டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, ஃப்ரேம்ஒர்க்ஸ். Alright, this is the brief. I hope it didn't brief overall idea about the client and server. Okay, now அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இந்த விஷுவலாக காட்டுறேன். என்ன உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கும். ப்ரௌசர் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்ட் ஏபிஐ. இப்போ நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று என் ப்ரௌசர்லேருந்து கிளிக் பண்ணக்குள்ளே அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி கூடாக பேக்கெண்ட் ஏபிஐயில் இருக்கிற டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் எனி சோஷியல் மீடியாஸில் பார்த்துருப்பீங்க, ரெஸ்டாரண்ட் ஒன்ற இமேஜை போட்டு சர்வர் அந்த டேபிள்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க அது வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சர்வர்ஸ் ஃபுட்டை வந்து கேரி பண்ணுறதுக்கு ஏபிஐஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்களே பேக்கெண்ட் போட்டிருப்பாங்க. அது வந்து 100% மெச் ஆகாது. ஓரளவு நாங்கள் பேசிக் ஐடியா இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ப்ரௌசர், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்ட். ஓகே, சென்ட்ரலைஸ் பேக்கெண்ட் அப்படின்ட்டா நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு பேக்கெண்ட் ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஊபர் ஆப் எடுத்துக்கொண்டால் அது வந்து நான் ஒரு மொபைல் டிவைஸ் வச்சுருப்பேன். அந்த மொபைல் டிவைஸில் இருந்து நான் கொடுக்குற ரிக்வெஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பேக்கெண்டால் பேக்கெண்ட் அப்ளிகேஷன் வந்து ஹேண்டில் பண்ணி அதை ஊபர் டிரைவர் அவரும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வச்சுப்பார். இப்போ நான் வந்து ஊபர் யூஸர், எண்ட் யூஸர், டிரைவர், ஊபர் டிரைவர் ஆல்சோ வில் பி தேர். அப்போ நான் கொடுக்குற அந்த ரிக்வெஸ்ட்டை அந்த பேக்கெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணி அந்த டிரைவருக்கு ஒரு டெலிவரி பர்சனுக்கு அந்த ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணணும். அவரும் மொபைல் அப்ளிகேஷன் வச்சுப்பார், நானும் மொபைல் அப்ளிகேஷன், இல்லாட்டி வெப் அப்ளிகேஷன். இப்போ நாங்கள் வெப் அப்ளிகேஷன்லேயும் ஊபர் ஆர்டர் பண்ணிடலும். அப்போ அது வந்து ஃப்ரண்ட் எண்டில் வரும். இப்போ மொபைலோ வெப் அப்ளிகேஷன் அது ரெண்டும் ஃப்ரண்ட் எண்டில் வரும். பேக்கெண்ட் வந்து அந்த ஊபர் அட்மின் அவனோட கண்ட்ரோலில் இருக்கிற யூனிட். இங்கே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஒன்று பார்க்குறீங்க. சென்ட்ரலைஸ் பேக்கெண்ட் அப்படின்னா சில சினேரியோஸில் வந்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் இல்லாமல்
இன்னொரு பேக்கெண்ட் அப்ளிகேஷனே இன்னொரு பேக்கெண்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்படி என்றால், இப்போ நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்றில் லொகின் ஆகி எங்கள்கிட்ட ஏற்கனவே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற ஒரு சிஸ்டமில் நாங்கள் இப்போ லொகின் ஆக ட்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற டேட்டாஸை இன்னொரு பேக்கெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு, இப்போ நாங்கள் லொகின் ஆகிற அந்த ரிக்வெஸ்ட் வந்து ஒரு பேக்கெண்டுக்கு போகும். அந்த பேக்கெண்ட் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணிக்கிற யூசர் டீட்டெயில்ஸில் எங்களோட க்ரெடென்ஷியல் அப்படின்னா நாங்கள் இன்சர்ட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து எங்கள்கிட்ட பேக்கெண்ட் இப்போ நாங்கள் எந்த ரிக்வெஸ்ட் எந்த சைட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணினோமோ அதுக்கு வெரிஃபை அக்செப்ட் பண்ணுமோ இல்லை ரிஜெக்ட் பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு பேக்கெண்ட் ஃப்ரண்ட் எண்டில் ரெஸ்பான்ஸ் வரும். இந்த கைண்ட் ஆஃப் சினேரியோ சென்ட்ரலைஸ் பேக்கெண்ட். ஒரு பேக்கெண்ட் ஃப்ரண்ட் எண்டையும் ஹேண்டில் பண்ணும், பேக்கெண்டையும் ஹேண்டில் பண்ணும். ஓகே ரைட் ஓகே திஸ் இஸ் நவ் நாங்கள் ஃப்ரண்ட் எண்ட் படிச்சிட்டோம், பேக்கெண்ட் படிச்சிட்டோம். அது ரெண்டையும் சேர்த்து வரது தான் ஃபுல் ஸ்டேக். ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக்கெண்ட் ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர். நான் இனிஷியலாக என்னோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் மறந்துட்டேன். ஐ ஆம் அ ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர் வித் .NET and Angular mostly and also Next.js. என்னோட மெயின் பேக்கெண்ட் டெக்னாலஜி வந்து .NET, Azure also there. அந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் வந்து இந்த ஃபுல் ஸ்டேக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா. ஓகே, லுக்கிங் அட் திஸ், எனிதிங் அப் டு நவ் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. seconds. So .NET framework வந்துட்டு போயிட்டு ஒரு framework தானே? Yeah. Oh yes, framework. அது என்ன purpose யூஸ் பண்ணுவாங்க framework அந்த framework? Okay, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Any other questions? ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் கொஷன் வந்து .NET அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம்வொர்க். எஸ், அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, .NET அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் டெவலப்ட் ecosystem அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் a full framework. We can do everything. Nowadays .NET framework job market, obviously that's why I am here. Okay, .NET it's a huge Microsoft developer. அது உங்களுக்கு தெரியும், Google and Microsoft, there are two big tech companies. அவங்களுக்குள்ள சண்டை வரும். Okay, that's not our business. Okay, one of the big company .NET, so Microsoft created .NET. .NET is a framework with .NET யூஸ் பண்ணி நாங்கள் மொபைல் ஆப் டெவலப் பண்ணிடலாம். பட் மெயினாக அவங்க ஸ்டார்ட் பண்ணது வெப் அப்ளிகேஷன் தான், டெஸ்க்டாப் அண்ட் வெப் அப்ளிகேஷன். இனிஷியலி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பிளாட்ஃபார்முக்கு தான் நாங்கள் இனிஷியலி ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் பழைய புக்ஸ்கள், பழைய ரெஃபரன்ஸ் அப்படி .NET ஃப்ரேம்வொர்க், .NET ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படி என்று ரிஃபர் பண்ணேன். அப் டு 2015 or something, up to that period .NET வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டட் விண்டோஸ் பிளாட்ஃபார்மாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா .NET Core அப்படிங்கிற ஒரு இவல்யூவேஷனோட அவங்களோட ஃப்ரேம்வொர்க்கை ஓப்பன் சோர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணி எனிதிங் வி கேன் டூ இன் எனி பிளாட்ஃபார்ம் வந்து லினக்ஸோ மேக். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது மேக், இதில் வந்து .NET அப்ளிகேஷன் இப்போ டெவலப் பண்ணிடுது. ஏர்லியர் டேஸ் .NET ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்வொர்க் won't support on other platforms like Mac or Linux. Okay, so .NET வந்து mostly earlier days used for the web application. Now it is used for mobile application, web application, desktop application and IoT, everything. So எல்லாமே நாங்கள் இதில் டெவலப் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ .NETலேயும் நிறைய சப் பார்ட்ஸ் இருக்குது. இப்போ வெப் அப்ளிகேஷனுக்கு மோஸ்ட்லி ஃபெமிலியர் ஒன் ASP.NET Core. Core வந்ததுக்கு அப்புறமா இதை கால் பண்ணுவாங்க ASP.NET Core. நீங்கள் .NET ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் படித்தா விளங்கும். சில கன்ஃபியூஷன்ஸ் மைக்ரோசாஃப்ட்டுக்கே வந்துச்சு. அப்படின்னா அப் டு .NET 1, 2, 3, 4
அது வரைக்கும் .NET ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. 5ஓட அவங்க வந்து .NET கோவை இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் .NET கோ அப்படின்னாங்க, .NET என்னாங்க, அதில் கன்ஃபியூஷன் வந்த பிறகு அதுக்கப்புறமா ஜஸ்ட் .NET ஃப்ரேம்வொர்க் அது வந்து ஸ்டாண்டர்டையும் .NET கோவையும் இன்க்ளூட் ஆகும். அப்படின்னா அதில் வந்து ஓப்பன் சோர்ஸும் இருந்துச்சு, அதாவது க்ராஸ் பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் பிளாட்ஃபார்முக்கும் இருந்துச்சு, விண்டோஸ் பிளாட்ஃபார்ம், லினக்ஸ், மேக்ஓஎஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம்வொர்க் தான் அதுக்கப்புறமா வந்தது. அதில் வந்து ASP.NET கோ அப்படின்ற நேமாக அவங்க வச்சுக்கொண்டாங்க. அந்த கோவை ரிமூவ் பண்ணலை. ஓகே, அந்த ASP.NET வந்து மெயின்லி டார்கெட்டிங் த வெப் அப்ளிகேஷன். தட் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் திங். ஸோ ஏர்லியர் டேஸ் வந்து ASP.NET கோ ASP.NET ஃபார்ம்ஸ் இருந்துச்சு, வெப் ஃபார்ம்ஸ் இருந்துச்சு, VB.NET அப்படி நிறைய இருந்துச்சு. அதில் வந்து இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க. பட் மெயின்லி நவ் யூஸ் பை ASP.NET கோ வித் C# லாங்குவேஜ். யூ மே ஹர்ட் C# வந்து ஜாவா மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், வைட்லி யூஸ்ட். இப்போ நிறைய பேர் அது நிறைய எவல்யூஷன் நிறைய பேர் அது ஹை டிமாண்ட் லாங்குவேஜில் அதுவும் உண்டு. Okay, that is I think small intro about .NET. Rest of the thing we will learn in the .NET section. So today is just a full stack introduction. So today I will explain all the front end and back end. Upcoming lectures la வந்து நாங்க .NET back end only consider பண்ணிட்டு .NET மட்டுமே அது சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம். Alright. ஓகே, இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சப்போர்ட்டிங் அப்படின்னு 3 கன்செப்டாக பிரிச்சுக்கு. ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது இந்த .NET கன்செப்டில் MVC அப்ளிகேஷன் அப்படின்னு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ரேசர் பேஜஸ் அண்ட் பிளேசர் வந்து நான் வந்து .NET செக்ஷன் படிக்கும்போதே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேசர் பேஜையும் அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு MVCயை மட்டும் சொல்கிறேன். MVC மாடல் வியூ கண்ட்ரோலர், அதுதான் MVC. மாடல் அப்படிங்கிறது பிஸ்னஸ் லாஜிக்னு சிம்பிளாக நோட் விளங்கி கொள்ளலாம். அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தால் அதில் வந்து ஸ்டூடெண்ட் மாடல் இருக்கும், கோர்சஸ் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், சப்ஜெக்ட், மார்க்ஸ், பிளாப்லா தீஸ் திங்ஸ் இருக்கும். அது அவ்வளவுமே வந்து ஒரு மாடல்ஸ். அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்டாக நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், அப்படி வார விடயங்கள், அதெல்லாம் மாடல்ஸ். கண்ட்ரோலர்ஸ் அண்ட் வியூஸ் வந்து நாங்கள் ப்ரெசென்ட் யூசர் இன்டர்ஃபேஸில் நாங்கள் பார்க்குறது, அது ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்டுக்குள்ளே வர்றது. கண்ட்ரோலர்ஸ் வந்து இந்த மாடல்ஸையும் வியூஸையும் ஹேண்டில் பண்ணும். இதை ஏன் ஃப்ரண்ட் அண்ட் அப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் கொஞ்சம் குழப்பி இதில் வந்து குழப்பத்துக்கு போட்ட மாதிரி என்று சொல்லிடும். MVC அப்படிங்கிறது மாடல் வியூ கண்ட்ரோல்ஸோட நாங்கள் வந்து யூசர் வியூ பண்ணக்கூடிய வெப் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிடும் MVCயை யூஸ் பண்ணி. அப்படின்னா அதில் வந்து வியூஸும் இருக்கும். மாடல் வியூ கண்ட்ரோலர் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற பேக்கெண்ட் அட்மின் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் இல்லாட்டி சாதாரணமாக நாங்கள் யூஸ் பண்ணுற வெப் அப்ளிகேஷன் இது ரெண்டையுமே MVCயில் டெவலப் பண்ணிடும். அந்த வந்து எங்கெல்லாம் வியூஸோட வர .NET அப்ளிகேஷன் மெயின்லி MVC யூஸ் பண்ணி தான் இருக்கும். இது எல்லாமே நான் இப்போ ஓவராலாக சொல்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகினா டோன்ட் வரி, எவ்ரிதிங் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தட் பார்ட் .NET செக்ஷன். அதே மாதிரி பேக்கெண்ட் வெப் APIs நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. APIஸ்ங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அந்த ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்ட் அது வந்து டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த வெப் APIs யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் எண்டுக்கு C# used MVVM structure, sometime used, C# mostly use MVC, MVVM also we can use. MVCO, MVVMO other patterns எந்த லாங்குவேஜுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிடலாம். இட்ஸ் a common pattern. பட் MVCயை மைக்ரோசாஃப்ட் நல்லா டைட் பண்ணி பிடிச்சி கொண்டாங்க. அவங்க அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. MVVMும் யூஸ் பண்ணிடும். பட் மோஸ்ட் ஃபெமிலியர் ஒன் இஸ் MVC. ஆல்ரைட். ஓகே, வாட் ஐ வாஸ் டெல்லிங் இஸ் APIs. இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட் ஃப்ரண்ட் எண்டோடு க்ரியேட் பண்ண பிறகு அதுக்கு டேட்டாஸ் தேவை. இப்போ ஓகே, இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துகிட்டா இல்லை ப்ராடக்ட் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்போம். இனிஷியலி நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்குரிய HTML டெம்ப்ளேட்டை தான் க்ரியேட் பண்ணுவோம். அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று எப்படி டிஸ்பிளே பண்ணுற இமேஜ் வரும், அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன், டீட்டெயில்ஸ், ப்ரைஸ், பட்டன் ஒன்று வச்சு அதை கிளிக் பண்ணி add to cart அப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஒரு 100 ப்ராடக்ட் 1000 ப்ராடக்ட் வரக்குள்ள ஒவ்வொன்றுக்கு நாங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம்.
அது அப்படியே ஜேசன் ஃபார்மேட்டில் ரெஸ்பான்ஸாக பேக்கெண்டில் இந்த ஏபிஐ கூட வரும். அதில் வந்து ப்ரொடக்ட் அப்படிங்கிற ஜேசன் ஃபீட் இப்போ அது சொன்னா ஓகே ஜேசன் ஃபார்மேட்டில் 100 1000 or 100 data will come that can be utilized by the front end. அப்போ அந்த ஃப்ரண்ட் end வந்து அதில் வர டேட்டாஸை ஒரு லூப் ஒன்றில் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணும். அதுதான் ப்ரொடக்ட்டு நாங்கள் லிஸ்ட்டாக பார்க்குறது. ஓகே, சிக்னலார் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி இன் நவ் டேஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஒரு ப்ராடக்டை பார்த்துட்ருக்கேன். அது வந்து ஒன்லி 2 quantities ரிமைனிங். அப்படி என்ன 2 ஐட்டம் தான் ரிமைனிங்காக இருக்குது. அந்த டைமில் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இன்னொருத்தர் ஆர்டர் பண்ணிட்டாருன்னா, சம்டைம் அவர் 2ஐயும் ஆர்டர் பண்ணிடலாம், அல்லது 1 ஆர்டர் பண்ணினா எனக்கு அது தெரியணும். இப்போ நான் வந்து அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி அதுக்கு என் பேமெண்ட் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி கடைசியில் செக் அவுட் பண்ணக்குள்ளே ஆல்ரெடி பர்ச்சேஸ்ட் அப்படின்னு வந்தால் அது எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் இல்லாத ஒரு அப்ளிகேஷன். அப்போ பை யூஸிங் சிக்னலார் நானும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் யூசர், நானும் ஒரு கிளையண்ட், இன்னொரு உலகத்தில் இருக்கிற ஒரு பர்சனும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற இன்னொரு கிளையண்ட். பேக்கெண்ட் வந்து ஒன்றாக தான் நிற்கும். ஒரு பேக்கெண்ட் தான் இந்த 2 ப்ராடக்ட் டீட்டெயில்ஸையுமே கொண்டு இருக்கு. அப்போ சிக்னலார் அப்படிங்கிறது என்ன பண்ணுமெண்டா, இந்த 3 டிவைஸ், அந்த ஃப்ரண்ட் அண்ட் 2 டிவைஸையும் பேக்கெண்டையும் ஒரு கனெக்ஷனில் வச்சுக்கொள்ளும். ஒரு பர்சன் வந்து அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணின உடனே அந்த குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிற டீட்டெயில்ஸ் வந்து பேக்கெண்டுக்கு போய் அது எந்த ஃப்ரண்ட் எண்டுக்கும் அப்டேட் ஆகிடும் இமீடியட்லி. அட் த சேம் டைம் உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்திருந்தாலும் ஒரு பர்சன் வந்து அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே அது இமீடியட்லியாக எந்த ப்ரௌசரில் இருக்கிற குவான்டிட்டி வந்து ரிடியூஸ் ஆகிடும் 1 or 2 by. அப்போ அந்த டியூட்டியை வந்து சிக்னலார் சிம்பிளாக ஹேண்டில் பண்ணும். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் ஹெல்ப் அஸ் டு கிரியேட் மோர் ரொபஸ்டிவ் அண்ட் டைனமிக் வெப்சைட். அது இந்த லேட்டஸ்ட்டாக வர வெப்சைட் லேட்டஸ்ட்டாக வர வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த சிக்னலார் சப்போர்ட் இருக்கும். Microsoft maximum we can use in this stuff in .NET. ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட்டு ஐடியா. இப்போ நாங்கள் ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கு தேவையான டேட்டாவை பேக்கெண்ட். ஆக்சுவலி ஏபிஐ அப்படிங்கிறது என்னென்னா, டேட்டா பேஸில் இருக்கிற நிறைய டேட்டாஸுக்குள்ளே எங்களுக்கு தேவையான சம் கைண்ட் ஆஃப் டேட்டாஸை ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட், ஜேசன் ஃபார்மேட்டோ எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பி அதை டிஸ்பிளே பண்ணுற பார்ட்டை வந்து ஃப்ரண்ட் எண்ட் செய்யும். திஸ் இஸ் த ஓவரால் ஐடியா அபவுட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட். ஓகே, ஓகே சர்வர் அண்ட் அப்ளிகேஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சர்வர், ஒரு பேக்கெண்ட், ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து அந்த சர்வரே க்ரியேட் பண்ணி அதை வந்து ப்ரௌசருக்கு அனுப்பினா அது சர்வர் அண்ட் அப்ளிகேஷன். ஓகே, தட் இஸ் த சிம்பிள் ஐடியா. நான் பேக்கெண்டை பற்றி சர்வரை பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதால் இதை ஜஸ்ட் ஐ எம் கிவிங் சிம்பிள் எக்ஸாம்பிள். நாங்கள் யூஸ் பண்ணுற வெப் அப்ளிகேஷனில் அந்த வெப் பேஜ், பர்டிகுலர் வெப் பேஜ் நாங்கள் HTML பார்க்குற அந்த பேஜை வந்து சர்வரே ரிக்வெஸ்ட் பண்ணி, இப்போ நாங்கள் ப்ரௌசரில் இண்டெக்ஸ் பேஜை ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. யூஆர்எல்ல நாங்கள் கிளிக் பண்ணும்போது அது அந்த பேஜ் வந்து சர்வர் எங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணினா அது சர்வர் அண்ட் அப்ளிகேஷன். தட்ஸ் இட். கிளைண்ட் ரெண்டட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணக்குள்ளேயே அந்த அப்ளிகேஷனுக்குரிய எல்லா வெப் பேஜஸும் ப்ரௌசரில் டவுன்லோட் ஆகிடும். அந்த கிளைண்ட் சைட் செக்ஷனில் ப்ரௌசரில் என்டையர் பேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். whenever we requires a data, இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த HTML அண்ட் பேசிக் டெம்ப்ளேட் வந்து ப்ரௌசரில் லோட் ஆகிடும். அதுக்கு தேவையான டேட்டா ஜேசன் ஃபார்மேட்டில் சர்வர்லேருந்து வரும். ஜஸ்ட் டேட்டா வெப்சைட் ஆல்ரெடி ரெண்டட் இன் த ப்ரௌசர். இந்த சினேரியோ வந்து கிளைண்ட் ரெண்டட் அப்ளிகேஷன். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. சர்வரில் ரெண்டர் ஆகி ப்ரௌசருக்கு அப்ளிகேஷன் வெப் பேஜே வந்தால் அது சர்வர் ரெண்டட் அப்ளிகேஷன். ப்ரௌசர்லேயே அப்ளிகேஷன் எல்லாமே லோட் ஆகிட்டு டேட்டா மட்டும் பேக்கெண்ட்லேருந்து வந்தால், சர்வர்லேருந்து வந்தால் அது கிளையண்ட் ரெண்டட் அப்ளிகேஷன்.
ஓகே, பேக்கெண்ட் ஏபிஐ அப்ளிகேஷன். இது நான் ஏற்கனவே சொன்னேன். ஜேசன் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். கீ அண்ட் பேர் வேல்யூஸ், ஐடி தான் நம்பர் 1. இது நான் எக்ஸாம்பிள் 1 ஐ எம் கிவிங் ஹியர். ஸோ நார்மலாக நாங்கள் ப்ரௌசரில் கிளிக் பண்ணக்குள்ளே நாங்கள் அனுப்புகிற அந்த டேட்டா ஜேசன் ஃபார்மேட்டில் போகும். பேக்கெண்டில் அது வந்து சீரியலைஸ் ஆகி, பிகாஸ் பேக்கெண்ட் லாங்குவேஜ் வந்து ஜேசனை டிரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அது வந்து அது ஒப்ஜெக்டாக மாற்றும். த வேர்ட் கம்ஸ் object oriented programming, that is I will explain in the upcoming lessons. ஒப்ஜெக்டாக மாறுறதால தான் அந்த ஒப்ஜெக்டோடைய எல்லாம் டீல் பண்ணுறதால அது ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ நம்ம ஜேசன் ஃபார்மேட்டில் அனுப்புகிறது வந்து சீரியலைஸ் ஆகி ஒப்ஜெக்ட்ஸை கன்வெர்ட் ஆகி பேக்கெண்டுக்கு போய் சர்வர் அது வந்து ஹேண்டில் பண்ணும். எகெயின் பிகாஸ் browser can understand JSON format easily, the data in the front end side. ஓகே, அது வந்து திரும்ப எகெயின் அந்த ஒப்ஜெக்டை டீசீரியலைஸ் பண்ணி ஜேசன் ஃபார்மேட்டில் எங்களுக்கு சென்ட் பண்ணும். தட் இஸ் ஏபிஐ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ஏபிஐ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் வந்து. ஓகே, ஏபிஐ வித் சர்வர் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட். இதில் கொஞ்சம் சம்டைம் மேபி கன்ஃபியூஸ் இனிஷியலி. அந்த ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சர்வர் ரெண்டென்ட் பண்ணு. இப்போ சாதாரணமாக நாங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் ப்ரௌசர் ஒன்று இருக்குது. நாங்கள் அதில் ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே அது ஒரு பெக்கன் ஹேண்ட்லரால், உதாரணத்துக்கு ஷீஷா வி யூஸ் அட் லேயர்ஸ். பெக்கண்டில் இருக்கிற ஒரு லேயர் வந்து இந்த ஏபிஐ ரிக்வெஸ்ட்டை வந்து இன்னொரு இடத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ஏபிஐ ஜஸ்ட் ரிட்டர்னிங் த டேட்டா. ஸோ இன் திஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வெரி ரேர். அப்படி என்ன நாங்கள் நார்மலாக வந்து 2 டைப் வச்சுருப்போம். ஒன்று கிளையண்ட் சைட் அப்ளிகேஷன், அதில் வந்து எங்களுக்கு ப்ரௌசரில் எல்லா வெப்பேஜும் லோட் ஆகிடும். டேட்டாவை மட்டும் நாங்கள் பேக்கெண்ட்லேருந்து எடுப்போம். தட் இஸ் வி யூஸ் ஏபிஐ. ஸோ எங்கள்கிட்ட ஃப்ரண்ட் அண்ட் கிளையண்ட் சைட் அப்ளிகேஷன் இருக்கும். நாங்கள் வந்து டேட்டாவை வந்து பேக்கெண்ட்லேருந்து ஏபிஐ கூட எடுப்போம். ரெண்டாவது ஆப்ஷன், பேக்கெண்ட் சைட்லேயே அந்த பேஜஸ் எல்லாமே லோட் ஆகி டேட்டாஸோட ஜஸ்ட் அதை ஒரு பண்டல் ஆக்கி அது வந்து ப்ரௌசருக்கு அனுப்புறது. தட் இஸ் another scenario. This is very rare scenario. அந்த சர்வர் ரெண்டட் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா பேக்கெண்ட்லேருந்து அந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஏபிஐட ஹெல்ப்போட டேட்டாஸும் வந்து பேக்கெண்ட்லேருந்து பேஜும் வந்து ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே ஆகிறது. ஓகே, ஏபிஐ வித் கிளைண்ட் ரெண்டட் ஃப்ரண்ட் எண்ட். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று இருக்கும். நாங்கள் ஏபிஐலேருந்து ஜஸ்ட் டேட்டா ஒன்லி எடுத்துக்குவோம். இதில் வெப் அசம்பிளி, பிளேஸ் வெப் அசம்பிளி அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. இது வந்து நான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பிளேசர் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவை படிக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி என்ன இது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி கொள்கிறேன். எனக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் செய்கிறேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வேணும். ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் செய்யலாம் அப்படி என்று சொல்லி கொண்டு இருந்தேன். இப்போது மைக்ரோசாஃப்ட் அதுக்கும் ஒரு சேஞ்சஸ், C#ஐயும் HTML-ஐயும் வச்சே நாங்கள் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டே செய்யலும். அந்த கான்செப்டை பிளேசரில் தான், இது ஒரு டெமோ ப்ராஜெக்ட் மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணது. சக்ஸஸ் ஆகினதால் கடைசியில் ஒரு ஃப்ரேம்வொர்க்கை வந்துட்டு பிளேசர். ஸோ அந்த பிளேசர் வந்து வெப் அசம்பிளி வந்து ஒரு Angular மாதிரியோ ரியாக்ட் மாதிரியோ Vue.js மாதிரியோ நாங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உண்டு. இதை நாங்கள் டீப்பாக புறவு பார்ப்போம். இப்போ ஒரு பிளேசர் வெப் அசம்பிளி வந்து ஒரு கிளைண்ட் சைட் அப்ளிகேஷன் இருக்கக்குள்ள ஏபிஐ யூஸ் பண்ணி டேட்டாஸை எடுக்கும். அதைத்தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. வெப் ஏபிஐட ஓவரால் ஐடியா ஹியர். அப்போ வியூஸ் இருக்காது, ஏன்னா நாங்கள் ஜேசன் ஃபார்மேட்டில் தான் டேட்டாஸ் அனுப்போம். பிகாஸ் வியூஸ் வந்து ஏற்கனவே எங்களோட கிளைண்ட் சைட் அப்ளிகேஷனில் எங்களோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே நாங்கள் வந்து ஜஸ்ட் டேட்டாவை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால் கண்ட்ரோலும் மாடலும் தான் நிற்கிறேன். அப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் லாஜிக்கில் மாடலை க்ரியேட் பண்ணிவிட்டு அது எந்தெந்த விதத்தில் ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பணுமென்றதை கண்ட்ரோலில் டிசைன் பண்ணிவிட்டு அனுப்புவோம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ஜேசன் வந்தால் அதை மாற்றி மாடலுக்கு மாற்றி டேட்டா பேஸுக்கு அனுப்புறது மாதிரி எகெயின் இங்கேருந்து வாரத்தை டிசைன் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து அதை கண்ட்ரோலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாடல்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எகெயின் ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்புவோம். வாரதும் போகிறதும் ஜேசன். இங்கே தான் பேக்கெண்ட் சைட்டில் வந்து அது ஒப்ஜெக்டாக மாறும். ஓகே, தட் இஸ் த திங். ஓகே, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்
இது ஒரு தியரி. நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதனால் விஷுவலாக சொல்லிட்டு இப்போ தியரிட்டிக்கலாக நாங்கள் ஒரு ஐடியா இருக்கணுமே. ஓகே, full stack development refer to the development of both front end and back end. ஓகே, இதை இன்னொன்றும் சொல்லுவாங்க end to end application in software development. ரெண்டு எண்டும், அதாவது ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் end consist of the user interface and the back end take care of this business logic and application workflow. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மாடல்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாம் வந்து பேக் எண்டில் தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் பிஸ்னஸ் லாஜிக் ரிலேட்டட் மாடல். ஃப்ரண்ட் எண்ட்லேயும் நீங்கள் எங்குலர் யூஸ் பண்ணும்போது சம் மாடல்ஸ் வரும். டோன்ட் கன்ஃபியூஸ் போத். பிஸ்னஸ் லாஜிக் ரிலேட்டட் மெயின் மாடல்ஸ் வந்து பேக் எண்டில் தான் டிசைன் பண்ணுவோம். அங்கே தான் நாங்கள் அதை வச்சு தான் என்டிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. அதை வச்சு தான் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் டேட்டா பேஸில். ஓகே, ஸோ இதில் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. HTML, CSS, JavaScript, பேக்கெண்ட் லாங்குவேஜ் வந்து பைத்தன், Node.js, அதோட வந்து .NET with C#, Java, like that it will come. Okay. Okay, this is வந்து so overall idea another. So website வந்து UI can build using front end technology like HTML, CSS, JavaScript. Backend written using programming language like C#, Java or Python. அதே கான்செப்டை நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஃப்ரண்ட் எண்டில் நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுருப்போம். பேக்கெண்ட் சர்வர் கூட போயிட்டு அது டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். திஸ் இஸ் த கான்செப்ட். ஆல்ரைட், தட்ஸ் ஆல். எனி கொஷன்ஸ்? இடையில் கொஞ்சம் கவரேஜ் லெஸ் என்னத்தால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு. ஓகே, any questions so far? Today we just did an introduction. I just give you an idea about front end and back end என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். டெக்னிக்கலி நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போதைக்கு நான் சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ் என்ன சரி ஒரு கன்செப்ட் இந்த ஸ்லைட்ஸ்லேயோ நான் சொன்னதுலேயோ ஏதோ ஒன்று இல்லை இல்லாட்டி சொல்லாததுலேயும் என்ன சரி டவுட் இருந்தால் கேட்க. Any question? No questions? Hello. Okay, nothing. One response. இது ஒரு விஷயம். எல்லாம் விளங்கினாலும் கேள்வி வராது, ஒன்றும் விளங்கலாட்டியும் கேள்வி வராது. ஐ அஸ்யூம் தட் யூ கைஸ் got an idea. விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, so this is today we just had an introduction. Upcoming slides நாங்கள் on the first time okay our company web application ID card read பண்ணிட்டு details right. our company web application அவங்களோட ID card read பண்ணிட்டு details our company ஒரு கம்பெனி ஓகே ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிறார். ஒரு கம்பெனி வெப் அப்ளிகேஷனில் ஐடி கார்டு ரீட் பண்ணிட்டு டீட்டெயில் பார்க்குறதுக்கு சர்வர் சைட் ஐடி எப்படி ஒர்க் ஆகும்? ஓகே, இந்த கன்செப்டை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஐடி கார்டை ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் சைட்டில் வந்து கியூஆர் கோடோ சம்திங் வி வில் ஹேவ். அவள் வெப்சைட்டில் வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுவோம், சரி, இல்லாட்டியும் பார் கோட் ரீட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கேனிங் அவுட்புட் டிவைஸ் இன்புட் டிவைஸ் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணக்குள்ள அந்த கியூஆர் கோட்டில் அநேகமாக நாங்கள் கியூஆர் கோடை தான் ஸ்கேன் பண்ணுவோம். சம் அதர் ஆப்ஷன் சொல்லியா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணக்குள்ள அதில் வந்து அந்த கியூஆர் கோட்டில்
ஆல்ரெடி அந்த டீட்டெயில்ஸ் வந்து QR ஃபார்மேட்டில் இருக்கும். அது வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து அந்த ப்ரீடிஃபைன் பண்ணிக்கிற அந்த லொஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த டீட்டெயில் கன்வெர்ட் ஆகும். அந்த கன்வெர்ட் ஆகிற டீட்டெயில் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு அந்த டீட்டெயில்ஸோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பேக் எண்ட் வந்து அதை எந்த கைண்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அந்த ஜேசனை வச்சு அதுக்கு போகிற ஃபெக்டர் அதில் வச்சு அதை எப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸுக்காக ஒரு கார்டை ரீட் பண்ணக்குள்ள இந்த QR கோட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து பேக்கெண்ட் பார்ட் டேட்டா பேஸில் இருக்கிற யூஸர் யூனிக் ஐடியோ பாஸ்வேர்ட் என்னத்தோடைய வந்து கம்பேர் பண்ணி இருக்கிற 2 டீட்டெயிலும் கரெக்ட் மெச் ஆகினா ஃப்ரண்ட் எண்டுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும், ஒத்தென்டிகேஷன் சக்ஸஸ் வெலிட். இஃப் நாட் வந்துக்கிற புது ஐடி வந்து எந்த ஒரு டேட்டா பேஸ் டீட்டெயிலோடைய மெச் ஆகலைன்னா ஃபெயில், ஒத்தென்டிகேஷன் டிக்ளைன், ஒத்தென்டிகேஷன் ஃபெயில்டு ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது தான் எனக்கு கேட்ட கேள்வியை வச்சு இது தான் நினைக்கிறேன். இப்படி என்னென்ன இது கேள்வி விலங்கலாட்டியோ எனிதிங் சர்வர் சைட் ப்ரொசஸ் இது சர்வர் சைட் ப்ரொசஸ் அப்படி என்றால் எஸ், நான் லாஸ்ட்டாக சொன்னது வந்து சர்வர் சைட். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் சைட் ஃப்ரண்ட் எண்டா இது எல்லாமே வந்து சர்வர் சைட்டில் ரெண்டர் ஆகி HTML பேஜ் ஒன்லி ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும். அப்படி இல்லாமல் ஃப்ரண்ட் எண்ட் கிளைண்ட் சைட் ரெண்டர் அப்ளிகேஷன்டா டேட்டா மட்டும் ஜேசனு கூட வரும், API விட. அதுதான் என்னோட கேள்வி. அப்படித்தான் இருக்குது சர்வர் சைட்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. சர்வர் சைட்டில் வந்து இந்த யூசர் வெரிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து QR கோடால் போய் அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு சர்வர் சைட் தான் டேட்டா பேஸோட லிங்க் பண்ணி டேட்டாஸை செக் பண்ணிவிட்டு அதை கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸை தரும். இஸ் தட் கிளியர்? Okay, all right. Any other questions? Okay, yes. If we don't have any questions, so questions ஏதோ ஒன்றும் இல்லாட்டி நாங்கள் இந்த செஷனை முடிச்சு கொள்ளையிலும். I wait for 30 seconds. Sir, என்னென்ன மாடல் சார் கவர் பண்ணுவீங்க? அது வந்து உங்களுக்கு அந்த இமெயிலில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து ஃபுல் ஸ்டேக் டெவலப்மெண்ட், அதில் நாங்கள் மெயினாக பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்டில் ஃபர்ஸ்ட் வி கோ வித் Angular. அதுக்கப்புறமா Next.js வித் React. பிகாஸ் React வந்து அநேகமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. அந்த சர்வேயில் நான் நோட் பண்ணேன், மெஜாரிட்டி பீப்புள் React தெரிஞ்சிருந்துச்சு. இருந்தும் ரியாக்டில் ப்ளஸ் வந்து குயிக்காக ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ணி அப்ளை பண்ணாலும். பட் ட்ராபேக் வந்து ரியாக்ட் வந்து லைப்ரரி, நாட் அ ஃப்ரேம் ஒர்க். அது வந்து ரவுட்ஸ், ஆப்டிமைசேஷன், டிப்ளாய்மெண்ட், இந்த ஃபீச்சர்ஸுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை டிபெண்ட் ஆகிருக்கும், இல்லாட்டி இன்னொரு லைப்ரரியை டிபெண்ட் ஆகிருக்கும். பட் ரியாக்டோட ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்கணுமெண்டா நாங்கள் அதை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட யூஸ் பண்ணணும். அது Next.js ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதனால் React வித் Next.js and front and Angular. So Angular and React with Next.js. டைம் இருந்தால் ஃப்யூச்சரில் பிளேசரையும் கவர் பண்ணுறேன். அது வந்து ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்டில் வந்து மெயினாக வந்து .NET நிறைய சப் மாடல்ஸ் இருக்குது. அதோட Azure Cloud Service. ஸோ .NET கம்ப்ளீட் பண்ணக்குள்ளேயே ASP.NET Core வெப் அப்ளிகேஷனோட Azure Cloud Service-ஐயும் கவர் பண்ணுவேன். அதுதான் ஓவரால் ஐடியா. Additionally, Node.js if anyone want Node.js or anything else அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பட் மெயின் இது தான் மெயினாக டார்கெட் பண்ணிக்கிறது. எனி டவுட்? சார் கோடிங் ரிலேட்டடான கிளாஸஸ் அப்படி என்ன விலங்குது? கோடிங் எக்ஸ்பிளனேஷன், அதாவது எஸ் C# வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. எஸ். இப்போ இன்றைக்கு வந்து நான் ஐடியாவே தந்திக்கிறேன். நான் அடுத்தடுத்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஐ வில் கிவ் யூ
task to do something coding how எப்படி ஒரு கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு நாங்கள் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பேசிக்ஸ்லேருந்து அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ கைஸ் பர்ஃபார்மிங் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை கொண்டு போக இயலும் கோடிங் ப்ராக்டிசஸ் டாஸ்க் சிம்பிள் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லேருந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் எப்படி போகும்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த வகையில் இருக்கும். அடுத்தது ஒன் ஸ்பெஷல் திங் ஐ கேன் டெல், இதில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒன்னோ டூவோ மெனி இட் அப் டு யூ கைஸ். I would definitely recommend you to my company or any other company from any industry expert because I have many connection. Any potential person யாராவது ஐடென்டிஃபை பண்ணினா you can believe me, so I definitely help you on board to any IT industry related job. So it's up to you guys performance, so that's what I can do maximum. உங்களுக்கே விலங்கு நீங்கள் படிக்கக்குள்ள others also can understand. இது இன்ட்ரடக்ஷன் செஷனு. ஸோ நான் வந்து எப்படி உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஐ வில் ரிக்வெஸ்ட் ஒன் ஆஃப் யூ கைஸ் டு சென்ட் யூர் சிவி, ஒன் ஆஃப் மெனி. Definitely I try to my best to bring an opportunity to my company or other company. Okay, it's another bonus benefit. I do my best on that. Okay, and another question, class time. நாங்கள் அந்த ஐ ஹோப் நீங்கள் அந்த குரூப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குரூப்பில் நாங்கள் டைம் அப்டேட் பண்ணுவோம். பிகாஸ் எனக்கு அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ் இல்லாத சம்டைம் ஐடி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் ஆஃபீஸ் ஹவர்ஸையும் தாண்டி வேலைகளும் வரும். ஸோ ஃப்ரீ டைமில் ஆஃபீஸ் இல்லாத டைமில் தான் நான் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். எனி அதர் கொஷன்ஸ்? Okay, now 18 people left. Left means remaining here. All right, we'll see in upcoming lectures, upcoming tutorials how it going. Okay, any questions, or if you want நாங்கள் ஒரு சர்வே ஃபார்ம் ஒன்று எகைன் அனுப்புவேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன சரி கிளியர் இல்லை, மெத்தட் ஆஃப் வே ஆஃப் டீச்சிங்கில் என்ன சரி ப்ராப்ளம் இருந்தால் ஐ கேன் இம்ப்ரூவ். So anything that we will send a form, our form ஒன்று அனுப்புவோம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அதை எங்களோட ஃபீட்பேக் தந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிடும். எஸ், தட்ஸ் இட். இஃப் எனி கொஷன்ஸ், இஃப் நாட் தென் we can finish the meeting. Okay, thank you all for joining this meeting. Hopefully we will send a form and I will be informed regarding upcoming lectures. Okay, have a nice day. Good night. Good night or good morning. Maybe people are in other states, other time zone. Okay guys, bye.